Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜீப்ரால எக்ஸாம்பிள் 3.14 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஃபாலோயிங் சப்டிவிஷன்ஸை வந்து ஃபேக்டரைஸ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபேக்டரைஸ்னால் என்ன, ஒன்றும் இல்லை, ஒரு அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷனை வந்து ரெண்டு மல்டிப்ளிகேஷன் டேர்மாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுனா 2 டேர்மாக இல்லை 3 டேர்ம் 4 டேர்மாக எத்தனை டேர்மாக வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறது தான் வந்து ஃபேக்டரைசேஷன். இப்போ ஒரு அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன் இருக்குது, ஏஎம் ப்ளஸ் பிஎம் ப்ளஸ் சிஎம். இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வந்து எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்னா, காமன் ஃபேக்டரை வந்து எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இங்கே எல்லாத்தையுமே காமனாக இருக்கிறது பார்த்தோம்னா 3 டேர்ம் இருக்குது. இந்த 3 டேர்ம்லேயுமே காமனாக இருக்கிறது பார்த்தோம்னா எம்மு மூணுமே வந்து எம் வந்து காமனாக இருக்குது. அதனால் அந்த எம்மை காமனாக வெளில எடுத்துடுறேன். எம்மை காமனாக வெளில எடுத்ததுக்கப்புறம் மீதி என்ன இருக்குன்னா ஏபிசி எல்லாத்துக்கும் நடுவில் அடிஷனுங்கிற ஆப்ரேட்டர் வந்து இருக்குது. அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்படின்னா எம் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இப்போ எம்மை உள்ளக்க மல்டிப்ளை பண்ணாலும் ஏ இன்ட்டு எம் வந்து ஏஎம், பி இன்ட்டு எம் வந்து பிஎம், சி இன்ட்டு எம் வந்து சிஎம். அப்படியே இந்த டேர்ம் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அப்படின்னா இந்த ஏஎம் ப்ளஸ் பிஎம் ப்ளஸ் சிஎம்மை ஃபேக்டரைஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா எம் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து கிடச்சிருக்கு. இதுதான் ஃபேக்டர்டு ஃபார்ம், இஸ் த ஃபேக்டர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் வந்து என்னென்னா ஏ கியூப் மைனஸ் ஏ ஸ்கொயர் பி. இப்போ 2 டேர்ம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. இந்த 2 டேர்ம்லேயுமே வந்து காமனாக இருக்க பார்த்தோம்னா ஏ தான் வந்து காமனாக இருக்குது. இங்கே வந்து 3a இருக்குது, இங்கே 2a இருக்குது. அப்படின்னா 2aவை வந்து என்னால் காமனாக எடுக்க முடியும். அப்படின்னா இந்த டேர்மில் வந்து 2aவை வந்து காமனாக எடுத்துட்டேன்னா மீதி ஒரே ஒரு a இருக்கும், அந்த ஏவை எழுதிக்கிறேன். இங்கே மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் எழுதிட்டேன். இந்த டேர்மில் வந்து 2a இருக்குது, அதாவது ஏ ஸ்கொயர் இருக்குது, 2a இருக்குது. அந்த 2aவை வெளில காமனாக எடுத்துட்டேன்னா இங்கே எதுவுமே இருக்காது. அப்படின்னா வெறும் b மட்டும் இருக்கும், மைனஸ் பி. அப்படின்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்படின்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ வந்து ஏ கியூப் கிடச்சிச்சு, ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி வந்து ஏ ஸ்கொயர் பி கிடச்சிச்சு. அப்படின்னா இந்த ஏ கியூப் மைனஸ் ஏ ஸ்கொயர் பியை ஃபேக்டரைஸ் பண்ணனா எனக்கு ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ மைனஸ் பி கிடச்சிருக்கு. இதுதான் ஃபேக்டர்டு ஃபார்ம். அடுத்தது தேர்டு சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5a மைனஸ் 10b மைனஸ் 4bc ப்ளஸ் 2ac வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டேர்மில் வந்து எப்படி காமன் ஃபேக்டர்ஸ் வந்து எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் இங்கே பார்த்ததில் வந்து 3 டேர்ம்ஸ் இருக்கும், இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது. இதை மாதிரி இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற காமன் ஃபேக்டர் மெத்தட் வந்து யூஸ் ஆகும். ஆனால் இங்கே 4 டேர்ம்ஸ் இருக்குது. அடுத்து வரக்கூடிய 4th சப்டிவிஷன்லையுமே 4 டேர்ம் இருக்கும். அந்த மாதிரி இதுக்கெலாம் என்ன யூஸ் பண்ணோம்னா குரூப்பிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படின்னா 5a மைனஸ் 10b அதை ஒரு தனி குரூப்பாகவும், அடுத்தது மைனஸ் 4bc ப்ளஸ் 2ac இதை வந்து ஒரு தனி குரூப்பாகவும் செப்பரேட் பண்ணணும். இப்போ இந்த 5a மைனஸ் 10bயை ஒரு தனி குரூப்பாக செப்பரேட் பண்ணி இதில் இருக்கிற காமன் ஃபேக்டர்ஸை மட்டும் எடுக்கிறேன். அப்படின்னா 5 அதுக்கப்புறம் 10 ரெண்டுமே ஒரே காமன் டேபிளில் வரும், அது 5 டேபிள். அப்படின்னா 5 டேபிளில் நான் வெளில காமனாக எடுத்துடுறேன். அப்படின்னா எனக்கு மீதி இங்கே ஏ இருக்கும், இங்கே மைனஸ், இங்கே எனக்கு 5 டேபிளில் 10 எப்போ வரும், 2ல் வந்து வரும். அப்படின்னா 2b. நான் 5 இன்ட்டு ஏ வந்து 5a, 5 இன்ட்டு 2 வந்து 10, b வந்து கிடச்சிச்சு. அப்படின்னா இது வந்து 5a மைனஸ் 10bயோட ஃபேக்டர்டு ஃபார்ம் 5 இன்ட்டு a மைனஸ் 2b. இப்போ இது ரெண்டையுமே கன்சிடர் பண்ணணும். இது ரெண்டையுமே கன்சிடர் பண்ணுறப்ப இதில் வந்துருக்க ஃபேக்டரும் இதில் வரப்போகிற ஃபேக்டரும் காமனாக இருக்கணும். அதுக்கு நான் இந்த ப்ளஸ் 2ac முன்னாடி எழுதிட்டு மைனஸ் 4bc பின்னாடி எழுதுறேன். அப்படின்னா ப்ளஸ் 2ac மைனஸ் 4bc. அப்படின்னா 5 இன்ட்டு a மைனஸ் 2b ப்ளஸ் இது ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற டேர்ம்னு பார்த்தோம்னா 2 டேபிளில் வர நம்பர்ஸ் வந்து காமனாக இருக்குது. 2, 4 ரெண்டுமே வந்து 2 டேபிளில் வர, அதனால் 2வை காமனாக எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா சி வந்து காமனாக இருக்குது, அதனால் சியை வெளில காமனாக எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறம் மீதி வந்து 2வை காமனாக வெளில எடுத்துட்டேன்னா எதுவுமே இருக்காது, வெறும் ஏ மட்டும் இருக்கும். மைனஸ் 2வை காமனாக எடுத்துட்டேன்னா 2 டேபிளில் 4 எப்போ வரும், 2 டைம்ஸில் வரும். அப்படின்னா 2b. சியை வந்து காமனாக எடுத்துட்டேன். அப்படின்னா a மைனஸ் 2b, a மைனஸ் 2b காமனாக இருக்குது, அதை ஒரு வாட்டி எழுதிக்கிட்டால் போதும், a மைனஸ் 2b. அடுத்து மீதி இருக்கிற 5 ப்ளஸ் 2cயை இன்னொரு ஃபேக்டராக எழுதிக்கிறேன். அப்படின்னா 5a மைனஸ் 10b மைனஸ் 4bc ப்ளஸ் 2acயோட காமன் ஃபேக்டர் வந்து என்னென்னா 5 ப்ளஸ் 2c இன்ட்டு a மைனஸ் 2bங்கிறது தான் எனக்கு ஃபேக்டர் இந்த அல்ஜிப்ரிக் டேர்முக்கு. அடுத்தது 4th சப்டிவிஷன். அடுத்து 4th சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 மைனஸ் xy வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த இடத்துல குரூப்பிங் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணோம். அப்படின்னா ஒய் அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் xy. அப்படின்னா இதில் இருந்து எனக்கு ஒய்யை வந்து காமனாக எடுத்துட முடியும். அதனால் இது ரெண்டையும் தனி குரூப்பாக செப்பரேட் பண்ணிக்கிறேன்.
அப்படின்னா ஒய்யையும் மைனஸ் எக்ஸ் ஒய்யும் ஒரு தனி குரூப்பாக செப்பரேட் பண்ணுறப்ப மீதி என்ன இருக்குன்னா எக்ஸு -1 மட்டும் இருக்கும். ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் வந்து இருக்குது. அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ் -1 அப்படியே எழுதிக்கிறேன். ப்ளஸ் ஒய்யை வந்து இங்கே நான் காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு 1 வரும், மைனஸ் இங்கே எக்ஸ் வந்து கிடச்சிருக்கும். இப்போ இந்த டேர்ம் வந்து எழுதியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு மைனஸை காமனாக எடுக்கிறேன். ஏன்னா இங்கே ஃபேக்டராக என்ன இருக்குன்னா எதுவுமே ஃபேக்டராக இல்லை, அதாவது காமனாக எதுவுமே இல்லை. அப்படின்னா காமனாக எதுவுமே இல்லாதப்போ 1 தான் வந்து காமனாக நம்மளால் கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு எக்ஸ் -1 இருக்குது, இந்த இடத்துல 1 - எக்ஸ் இருக்குது. அப்படின்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும். இந்த இது படி பார்த்தோம்னா சேமாக தான் இருக்கணும், ஆனால் இங்கே சேமாக இல்லை. அப்படி சேமாக ஆக்கிறதுக்கு இங்கேருந்து ஒரு மைனஸை வந்து காமனாக எடுக்கிறேன். அப்படின்னா 1 × x - 1 ஒரு மைனஸை வெளில காமனாக எடுத்துட்டேன், அதனால் மைனஸ் ஒய் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல மைனஸை காமனாக எடுத்ததுனால இந்த எக்ஸுக்கு வந்து ப்ளஸ் ஆயிடும், அதனால் ப்ளஸ் எக்ஸ். இங்கே ப்ளஸில் இருக்கிற 1 வந்து -1 மாறிடும், ஏன்னா ஒரு மைனஸை காமனாக எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல x -1 சேமாக இருக்குது. அப்படின்னா ஒரு ஃபேக்டர் x -1, அடுத்தது 1 - y இன்னொரு ஃபேக்டர். அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் -1 - எக்ஸ் ஒய்யோட ஃபேக்டர் வந்து என்னென்னா x -1 × 1 - y இஸ் அ ஃபேக்டர். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.